பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2021 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. போய் ஜவுளி கடையில துணி எடுக்கலான்னு போறாங்க. போகும் பொழுது வழியில கண்ணனோட அன்னை ஃப்ரெண்டு ஒருத்தரை பாக்குறாங்க. பார்த்துட்டு இப்படி வழிகாப்பு வர முடியல, நீ வீட்டுக்கு வாப்பா, காஃபி சாப்பிட்டு வைப்பான்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா பார்த்து யாருன்னு கேட்கிறாரு. உடனே நல்ல வேலை பக்கத்துல உள்ள போய் என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி ஒரு வழியா சமாளிச்சு போயாச்சு. போயிட்டு இப்போ அவங்க இந்த கோயிலுக்கே போய் சேர்ந்துட்டாங்க. கோயிலுக்கு போனாக்க அங்க போய் அவங்க மாமாட்ட, சதீஷோட மாமாட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் எதனால வந்திருக்கீங்க, ஏன் இப்படி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் முடிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே அவன் காதோட காதை ஏதோ ஒண்ணு சொல்றான். சரிப்பா போய் மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா, அப்படியே மாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் மாலை இன்னும் வாங்கல, நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டு மாலை வாங்க கிளம்புறாங்க. அந்த சமயத்துல சொல்லிட மாட்டார்லேடா அப்படின்னு இவன் கேட்கும் பொழுது, இல்ல அவரே இப்படித்தான் கல்யாணம் முடிச்சாரு, சொல்ல மாட்டாரு எங்க மாமா அப்படின்னு இவன் சொல்லிட்டான். அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஐடி ஜெராக்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கியாடா போட்டோல அப்படின்னு கேட்டோடனே, அது கார்லயே வச்சிருக்கேன், போன் அங்கதான் வச்சிருக்கேன், நானும் வர்றேன்னு கண்ணனும் அவன் ஃப்ரெண்டோட வரலாம். வெளியில வந்து கார்ல எடுக்க வரலான்னு பார்த்தாக்கும். இங்க அதுக்கிடையில நம்ம இவன் என்ன பண்றான்னா, பிரசாந்த் ஊர்ல ஒவ்வொரு வீடு 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 வீடா தெரிஞ்சவங்க கூட அவன், ஆனா அந்த ஊரே கிடையாது, குன்னக்குடியே கிடையாது, என்னன்னு கண்டுபிடிச்சானே தெரியாது. எல்லா வீட்லயும் போய் ஐஸ்வர்யா வந்தாலான்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல வழியில நம்ம ஒரு பையனை பார்த்துட்டு, டே உன் ஃப்ரெண்டு தானடா, அவன் எங்கடா கண்ணே அப்படின்னா, தெரியலங்க, அவன் ஃபோன் பண்ணா அவன் போனு சுவிட்ச் ஆஃப் இருக்கு, ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணா எங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து கார்ல எங்கேயோ போயிருக்காங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க, நீ எங்கடா போயிருக்கான்னு அது எனக்கு தெரியாதுன்னா. அப்புறம் எப்படிடா போனாங்க, எந்த கார்ல போனாங்கன்னு தெரியல, எங்க ஃப்ரெண்டோட அன்னை இது வச்சிருக்காரு, அவர்கிட்ட தான் கார் எடுத்திருக்காங்க, வாடா வந்து எதுக்குடா, எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா, வாடா வந்து எங்க போயிருக்காரு வந்து சொல்லுடா, அந்த இடத்த மட்டும் காட்டுறா அப்படிங்கிறேன். இல்ல எதனாலன்னு சொல்லுங்கன்னு, இல்ல உடனே டக்கு நீ பிளான் பண்ண, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியலடா, எல்லாரும் அதான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு பிரசாந்த் போய் சொல்றான். ஐயோ அப்படியா அப்படின்னு வர்றான். வந்த உடனே அங்க அந்த கார் எடுத்து போய் கேட்டாக்கும். சதீஷ் தான் வந்து எடுத்துட்டு போனான்னு, கண்ணன் எனக்கு தெரியாது, எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னா காரைக்குடி வரை, எதுக்கு கேக்குறீங்கன்னா சும்மாதான்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு வண்டி எடுத்துட்டு, வாழ்க்கை நீ விளையாடுறியாடா, இருடா அப்படின்னு, காரைக்குடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பைக்கை ஸ்டார்ட் பண்றான் பிரசாந்த். இங்க வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கஸ்தூரி வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்து கலையுறேன்னு கத்துறாங்க. நம்ம ப்ரொமோல பார்த்த மாதிரியும் உடனே இவங்க வந்துட்டு, அப்படிலாம் என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு அப்படின்னு மூர்த்தி சொல்லி பாக்குறான்னு சொன்னா, அவ கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவன் சொல்லி பாக்குறாரு. உடனே இவங்களாம் வழக்கம் போல போன் பண்றாங்க. கண்ணனுக்கு ரீச் ஆகவே இல்லை, போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இவரும் கதிரும் ஜீவாவும் பைக்ல வர்றாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கதிர் இந்த வீட்டுக்கு போவாங்க. அங்க போய் கேட்டாங்க, அவங்க அம்மா வர்றாங்க. வந்துட்டு இது எங்க சதீஷ் அப்படின்னு கேட்ட உடனே அவன் வந்து கண்ணை போன் பண்ணான்னு போனான்னு சொல்லிட்டு, எங்க போயிருக்கான்னு தெரியுமா, தெரியலப்பா, கண்ணை போன் பண்ணி போனா, அங்கதான் நிச்சயம் தெரியுமான்னு ஆமான்றாங்க. உடனே சரி நீங்க வேணும் போன் பண்ணி பாருங்களே அப்படின்னு, நான் இல்லப்பா போன் பிஸின்னு இருக்குப்பா அப்படின்னு. சரிப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அப்ப கார் எங்க போயிருக்காங்கன்னா, சரி காரைக்குடி வரைக்கும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு இப்ப அவங்க என்ன காரைக்குடின்னு அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சுதான் தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியல. என்னாச்சு, இப்ப அவங்களும் அங்க தேடிட்டு இருப்பாங்க. இங்க வந்து போனு இதையும் ஜெராக்ஸ் காப்பியை வச்சுட்டே அப்படின்னு போட்டோ காப்பியை வச்சுட்டேன்னு எடுக்க வந்தாங்க. வரும் பொழுது வெளியில பார்த்தா பிரசாந்த் அங்க ஒருத்தட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், என்னமோ விசாரிச்சுட்டு இருக்கான். அதை கண்ணு பார்த்துட்டு, பிரசாந்த்டா அப்படின்ட்டு, ஐயோ சரி நீ போய்க்கோ, நான் வந்து போய் எடுத்துட்டு வரேன், என்ன அவனுக்கு தெரியாது நான் போய் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவன் இருந்துட்டு, எனக்கு பயமா இருக்குடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், செஞ்சவரெல்லாம் யோசிக்க கூடாது, விடு, நீ சொன்ன உடனே நாங்க எல்லாரும் வந்துட்டோம் இல்லையா, அது மாதிரிதான் இருக்கணும், விடு. இப்ப என்ன நீ நேரா உங்க அண்ணன் போ, ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறியா, அப்படி கேக்குறியா, அல்லது நீ தனியா அவங்க தனியா அவங்க வீட்டுக்கு போயிடுறியா அப்படின்னு அவன் சொல்றான். இல்லடா அப்புறம் என்னடா பேசாம போயிருடா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போனாங்க. உள்ள போன உடனே அவங்க இருந்துட்டு சாமிக்கு குருக்கள் வராரு, அவர்கிட்ட இவங்க தாங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, நாங்க சொன்னோமே அவங்கன்ட்டு. மாமாவும் வந்துட்டாரு, சதீஷோட மாமாவும். உடனே அவர் சொல்றாரு, சரிப்பா சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னு. என்னப்பா அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, பூஜை முடிச்சு தப்பா தாலி ஏற்ற முடியும் அப்படிங்கிறாரு. சரி தாலி எங்க அப்படின்னு கேட்டா, தாலி இல்லை,
ஏன் கயிறு கூட கிடையாதா? இல்ல முதல்ல போய் பஜார்ல அப்புறம் இனிமேத்த லேட்டா தான் திறப்பாங்க, 4 மணிக்கு தான் திறப்பாங்க, போய் இது பூ வாங்கிட்டு இதே தாலி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. தாலி கூட வாங்காம கல்யாணம் முடிக்க போறாங்க. இவங்களே என்ன பண்றது? இவ்வளவு இம்மெச்சூர்டா இருக்குதுங்க. இல்ல என்னன்னு வேணும்னா ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போடுவீங்க, தாலி வாங்கணுன்றது தோணாதான் என்னன்னு தெரியல. பாவம் எல்லாருமே சின்னதுகளா இருக்கு. என்ன நடக்க போறாங்க நடக்க போகுதுன்னு தெரியல. பிரசாந்த் ஒரு காலத்திலேயே நான் சொன்னேன் அவன் நல்லவன் இல்ல பிரசாந்த்னு. ஆனா இப்ப பார்த்தா இப்படி ஒரு வில்லனா கிளம்பியிருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல செய்தி